الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுடைய தனிப்பெரும் அன்பு, இரக்கம், கருணை, கிருபையால சங்கையான இந்த ரமலான் மாதத்துடைய ஆரம்ப கட்டங்களை முடித்து கொண்டு கடைசி கட்டம், கடைசி 10 அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் இந்த புனிதமான மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் பரிபூர்ணமான அமல் செய்து அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையையும் அடைந்த கூட்டத்தில் சேர்த்து அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரொம்ப இரக்கம் உள்ளவன், ரொம்ப கிருபை உள்ளவன். இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்த நோக்கமே நாங்கள் அல்லாஹோடு நெருங்கணும், அல்லாஹோடு தொடர்பாகணும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத எத்தனையோ கண்ணியங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதானாக இருக்கலாம், அது இகாமத்தாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எங்கட ஷரீயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தந்த எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு பாக்கியத்தையும் தனித்தனியாக நாங்கள் பேசலாம். அவ்வளோ உயர்ந்த பாக்கியங்கள், அவ்வளோ கண்ணியமான பாக்கியங்கள், எங்கட சொர்க்கத்துடைய அந்தஸ்துகளை அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்கள், கியாமத்துடைய நாளையில நாங்க எல்லா உம்மத்தை விடவும் விசேஷமாக விளங்கக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் வந்தாங்க, அவங்க எல்லாம் தொழுது இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் வுது செய்யவில்லை. இந்த வுதுங்கிற பாக்கியம் இத கூட அல்லாஹ் எங்களுக்கு தான் அல்லாஹ் தந்தார். சஹீஹுல் புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வேறையாக அடையாளம் காணுவாங்களாம். நீங்க கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோ பெரிய கிரவுட், அவ்வளோ பெரிய சனக்கூட்டம், அதுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எப்படி வேறையாக அடையாளம் காணுவார்கள்? எப்படி காண்றது? அல்லாஹ் சொல்றான், ஃபஹஷர்னாஹும் முழு பேரையும் நாங்கள் எழுப்பாட்டுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, யாரும் தப்ப முடியாது, ஒத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், முழு பேரையும் எழுப்பாட்டுவேன். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வருவார்களோ, எத்தனை பேர் கபராளிகளாக இருக்கிறார்களோ, எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்ட போறான் மஹ்ஷர் மைதானத்திலே.
அந்த மஹ்ஷர் சுப்ஹானல்லாஹ் உலகத்தை போல ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பூமியை அல்லாஹ் மஹ்ஷராக்குறது. அல்லாஹ்ட குதரத். இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பு ஷாம் அர்புல் மஹ்ஷர் வல் மன்ஷர். அல்லாஹ் ஷாம் தேசத்தை தான் மஹ்ஷர் மைதானமாக மாற்ற போகிறான். இப்பதான் இந்த பலஸ்தீன், இந்த சிரியா, ஜோர்தான், லெபனான் இதெல்லாம் 1900ஆம் ஆண்டுக்கு பின்னால வந்த பெயர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த 4 நாட்டுக்கும் பெயர் ஷாம் தேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த சவுதி, துபாய் இதுக்கெல்லாம் சேர்த்து பெயர் ஜஸீரத்துல் அரப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் கட்டாருடைய பெயர் ஹஜர். இதெல்லாம் புதுசா வந்த பெயர்கள். சகோதரர்களே, இந்த 4 நாடும் தான் மஹ்ஷர் மைதானமாக அல்லாஹ் மாத்த போறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகிர்சத்தின் நகி பைதா அஃப்ரா. அந்த 4 நாட்டுடைய அந்த மஹ்ஷர் பூமியை அல்லாஹ் எப்படி மாத்துவான் என்றால், வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறமாக அல்லாஹ் மாத்துவான். ரெட் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், வதரல் அர்த பாரிஸான் வதரல் அர்த பாரிஸான். முழு மஹ்ஷர் மைதானமும் ஃபிளட்டா தான் இருக்குமா, சமதரை. பில்டிங்குகளோ மரங்களோ கட்டடங்களோ மலைகளோ எதுவும் இருக்காது. இங்கே இருந்து பார்த்தால் அடுத்த தொங்கல் விளங்க ஆரம்பிக்கும். ஒரு தொங்கல்ல இருந்து பார்த்தா அடுத்த தொங்கல். அதுலதான் அல்லாஹ் முழு உலக மக்களையும் எழுப்பி நிப்பாட்ட போறார். அதுவும் எப்படி நிக்கிறது? நாங்க தொழுகையில எப்படி சஃப்பாக நிக்கிறோமோ, சஃப்பாக. மலக்குமார் வேற சஃப், மனிதர்கள் வேற சஃப். மலக்குமார் வேற சஃப், மனிதர்கள் வேற சஃப். எல்லா மலக்குமார்களும், மலக்குமாருடைய எண்ணிக்கை வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. அல்லாஹ் சொல்றான், மலக்குமாருடைய குவான்டிட்டி எனக்கு மட்டும்தான் தெரியும். சஹீஹுல் புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் 7 வானங்களையும் கடந்து போனார்கள். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்களாம். பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் 7வது வானத்திலே. அந்த பள்ளிவாசலுடைய தாப்பையில சாய்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருந்தார். சரியா அந்த பள்ளி அல்லாஹ் உலகத்திலே காபத்துல்லாவுக்கு மேலே சரியா 7வது வானத்துல கட்டி இருக்கிறான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபரானில வருது, ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம். போற எந்த மலக்கும் திரும்பி வருவது கிடையாது. சொல்லி எவ்வளவு காலம்? 1400 வருஷம். நேத்தும் போனாங்க, இன்றைக்கும் போனாங்க, நாளைக்கும் போவாங்க, கியாம நாள் வரைக்கும் போவாங்க. புகாரில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ததிஸ் ஸமா, வானம் கோஷம் எழுப்புகிறது, வானம் சத்தம் போடுகிறது. வஹுக்கலஹா அன்த இத்த, வானம் சத்தம் போடத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? 7 வானத்திலும் 4 விரல் வைக்கும் இடம் கூட இல்லையாம். மலக்குமார் சுஜூதில் இருக்கிறாங்களாம் 7 வானத்திலும். அப்ப எப்படி இருக்கும்? எண்ணிக்கையில வருமா? முழு மலக்குமாரும் சஃப்ல.
சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் எல்லா மலக்குமாரும் யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சஃப்ல நிக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் நெருங்குது சகோதரர்களே. சம்டைம் இன்றைக்காகவும் இருக்கலாம், 21ஆம் நாள், 23ஆம் நாள், 25ஆம் நாள். புகாரியுடைய ரிவாயத்தின் படி ஒற்றைப்பட்ட இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய நாள், இறங்கக்கூடிய காலம் இந்த ரமலானுடைய கடைசி காலம். காலங்களை, நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். இன்றைய நாளிலிருந்து ஒரு கியாமுல் லைலை கூட மிஸ் ஆக்கி விடாதீர்கள். தூங்கக்கூடிய காலம் முடிந்து விட்டது. தூங்கின காலம் எல்லாம் முடிஞ்சு. கடைசி 10 தேவண்டா பகல் காலங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சஹர் வரைக்கும் சகோதரர்களே அமல்களில், இபாதத்துகளில் இருங்கள். முதலாவது எனக்கு நான் சொல்றேன், அடுத்தது உங்களுக்கு. ஒரு இரவை கூட மிஸ் ஆக்கிறாதீங்க. எந்த நாள் 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை உங்களுக்கு எழுதப்படும் என்று தெரியாது. நீண்ட பயான் நடக்காது. இந்த கியாமுல் லைலுடைய இரவு ஆரம்பமாக போகுது. பயப்படாதீங்க, மணித்தியால கணக்குல எல்லாம் இழுக்க மாட்டேன். இன்றைய நாள்ல எங்கட சிந்தனைகளை மாத்துங்க. சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வாங்க. அல்லாஹ்வை எப்படி நெருங்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் எப்படி திரும்பலாம், எங்கட வாழ்க்கைய அந்த ரப்புக்கு பொருத்தமாக எப்படி மாத்தலாம், இதன் பக்கம் விரையுங்கள். மலக்குமார் ரசஃப் அப்படி, மனிதர்கள் ரசஃப். சிபிவி 4647 இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் எடுக்கட்டுமா? சிபிவி 4647. கண்ணியமான சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சஃப்ல நிக்கணும்டா என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் என்ன? நாங்கெல்லாம் யார்? நாங்கெல்லாம் எப்படி நிக்கணும்? அந்த நாளுக்குரிய தயாரிப்பு தான் இந்த கடைசி காலம். எல்லாரும் நிக்கணுமே. அல்லாஹ் சொல்றான், உலகம்டா பரவாயில்ல, அதையும் இதையும் கொடுத்து அந்த கண்டக்டை இந்த கண்டக்டை வச்சு அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி கொலை செஞ்சிட்டும் வெளியே திரிகிறாங்க எத்தனையோ பேர். ஆனா அந்த நாள் அப்படியான நாள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள். அல்லாஹ் தான் அங்கே ஜட்ஜ். எந்த கோர்ட்டும், எந்த லோயரும், எந்த அப்பீலும் அங்கே செல்லுபடியாகாது. அல்லாஹ் கொடுக்கிறது தான் தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய முடிவு மட்டும் தான் அங்கே. அவன் நினைச்சா நாங்க சொர்க்கவாதி, நினைச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுபக்கம் முயற்சி செய்யுங்க. உலகத்தில் காலங்கள், நேரங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயன்படுத்துங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பிரம்மாண்டமானவர். புகாரியுடைய ரிவாயத். ஹரத்துக்கு போனா முதலாம் நம்பர் கேட், பாபு உம்ரா. அதுக்கு பக்கத்துல மன்னருடைய பெலஸ் இருக்கும். அந்த பெலஸுக்கு பக்கத்துல ஹரத்துடைய இமாம்கள் என்டர் ஆகிற கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு பக்கத்துல உள்ள ஊருக்கு சொல்றது அஜ்யாத். ஹரத்தை சுத்தி 4-5 ஊர் இருக்குது. அஜ்யாத் இருக்குது, மிஸ்பலா இருக்குது, சுபைகா இருக்குது, கஸ்ஸா இருக்குது. அந்த அஜ்யாத் என்ற ஊர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த ஊரால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது, யா முஹம்மத், யா முஹம்மத், ஏ முஹம்மதே, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உண்மையான தோற்றத்தில் நின்றிருந்தார். தலை வானத்தில் இருந்தது, கால் பூமியில் இருந்தது. சொன்னாங்க, புகாரில வருது, ரஐத்து ஜிப்ரீல், ஜிப்ரீலை நான் கண்டேன். லஹு 600 ஜனாஹ், அவருக்கு அல்லாஹ் 600 ரெக்கைகளை படைத்திருக்கிறான். ஒரு ரெக்கையை விரித்தால்
முழு கிழக்கு திசையும் மறைந்து விடுமா. உலகத்திட கிழக்கு திசை அல்ல, கெலக்சியுடைய கிழக்கு திசை. அடுத்த ரெக்கையை விரித்தால் கெலக்சியுடைய மேற்கு திசை. முஸ்னத் அஹ்மதுல வருது, ரெக்கையை விரிச்சா யுன்தஸரு மின் ரீஷிஹி அத்துர்ரு வல் யாகூத், ரெக்கையிலிருந்து மாணிக்கங்களும் மரகதங்களும் கொட்ட ஆரம்பிக்கும். இந்த உலகத்துக்கு குர்ஆனை கொண்டு வந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் அவங்களே நிப்பாங்களாம் சஃப்ல, கியாமத்துடைய நாளையில, அந்த மஹ்ஷர்ல. இங்கால மனிதர்களாகிய நாங்க, திருமிதியில வருது, அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் 120 சஃப்பாக டிவைட் பண்ணுவான். 120 சஃப். அந்த 120 சஃப்ல 80 சஃப் நாங்க மட்டும் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். இப்ப இதுக்குள்ள எங்களை எப்படி அடையாளம் காண்ற சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில வருது, நீங்க வுது செய்ததன் காரணமாக கியாமத்துடைய நாளையிலே உங்களோட கைகளும் கால்களும் உங்களோட முகங்களும் வெளிச்சமானவர்களாக வருவீர்கள். அதை வைத்து கருப்பு ஆடுகளுக்குள் வெள்ளை ஆட்டை எப்படி வித்தியாசமாக விளங்குமோ அதே போல உங்களை நான் அடையாளம் காணுவேன். இது எங்களுக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம் வுது. அத போலதான் இந்த ரமலான் கடைசி 10 கடைசி காலம், குறிப்பாக சகோதரர்களே, நரக விடுதலையுடைய காலம். நரக விடுதலையுடைய காலம் உலகத்தை போல அல்ல, ரொம்ப பயங்கரமானது. யாராலும் சகோதரர்களே தப்ப முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் எந்த இடத்திலையும் வாக்களிக்கவில்லை சொர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்பதாக. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் 2 இடத்தில் சத்தியம் பண்ணுகிறான். லஅம்லஅன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நரகத்தை நான் நிரப்பியே தீருவேன். பெரும் பெரும் உலமாக்கள் இருக்கிறான், கேட்டு பாருங்க. லஅம்லஅன்ன ஜஹன்னம், சும்மா அம்லவு ஜஹன்னம் அல்லாஹ் சொல்லல, நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லல. நரகத்தை நிச்சயமாக ஷுவராக நான் நிரப்புவேன் என்கிறான் அல்லாஹ். யார் மாட்டுவார், யார் தப்புவார்? சொர்க்கவாதியாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. யாராக இருந்தாலும் நரகத்தை தாண்டித்தான் சொர்க்கம் போகணும். சிராத், நான் சொல்லுவேன், சிராத் பாலம், சிராத்துல் முஸ்தகீம், அது சரியோ தெரியா, ஆனா சிராத் என்பதாக தான் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. சிராத்துடைய பாலம், அல்லாஹ் அந்த சிராத்துடைய பாலத்தை எங்க கட்டுவான்? முஸ்லிம்ல வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்ரபு ஸிராத்து அலா லஹ்ரி ஜஹன்னம், நரகத்துக்கு மேலதானாம் அல்லாஹ் சிராத் பாலத்தை கட்டுவான். முடிய விட மெல்லிசா இருக்குமோ? எப்படி? கிளனி பாலம் மாதிரி பெருசல்ல, முடிய விட மெல்லிஸ். எங்கட முடி தலைமுடிய விட மெல்லிசி, வாளை விட கூர்மையானது. சகோதரர்களே, இருட்டான பாலம். அந்த பாலத்திலே வலது பக்கம் அமானிதம், இடது பக்கம் குடும்ப உறவு, 2யும் சரியாக செய்திருந்தால் தான் தப்பி போகலாம். இதெல்லாம் கதை அல்ல, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். கொஞ்சம் சிந்திங்க. இருட்டு, வெளிச்சம் இல்ல, எப்படி தப்புற? அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லவர்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அல்லாஹ் வெளிச்சத்தை உண்டாக்குவான். முன்னாலையும் பின்னாலையும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே நீங்க விவிஐபியாக இருந்தா மின்னல் வேகத்தில் கடந்து போவீங்க. நரகத்தை கடந்துதான் போகணும் சொர்க்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வாராங்க,
முகமெல்லாம் மாறி இருக்கிறது. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலி அராக்க முத்தகையிரல் லௌன், ஜிப்ரீலே ஏன் முகமெல்லாம் மாறி இருக்கிறது, மஞ்சளித்து இருக்கிறது? சொன்னாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரக காவலாளிகளுக்கு கட்டளை போட்டு விட்டான், நரக நெருப்பை பத்த வைக்குமாறு. ஃபஊகித அலைஹா அல்ஃப ஆமின் ஹத்தா மர்ரத், 1000 வருஷங்கள் அந்த நரகத்தை பத்த வைத்தார்கள். சகோதரர்களே, வெள்ளை சிவப்பு நிறமாக நரகம் பத்தியது. அல்லாஹ் சொன்னானாம், இன்னும் 1000 வருஷம் பத்த வைங்க. 2000 வருஷம் பத்த வைத்தார்கள். சிவப்பாக பத்திய நெருப்பு சகோதரர்களே வெள்ளையாக மாறியது. அல்லாஹ் சொன்னானாம், இன்னும் 1000 வருடங்கள் பத்த வையுங்கள். 3000 வருஷம் நரகத்தை மூட்டினார்கள் ஜபானியாக்கள். சிவப்பாக வெள்ளையாக பத்திய நெருப்பு கருப்பாக மாறியது. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஃபஹிய சௌதா முத்லிமா லா யுதீஉ ஷரருஹா வலா யுத்ஃபஉ லஹபுஹா. யா ரசூலல்லாஹ், நரகம் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? அந்த நரக நெருப்பிலிருந்து வெளிச்சமே வராது நாயகமே, வெளிச்சமே வராது. அந்த நரகத்தை முழு உலகமும் சேர்ந்தாலும் அணைக்க முடியாது. பத்திர நெருப்பை யாராலையும் அணைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளையில் முதலாவது வஅரத்னா ஜஹன்னம யௌமைதில் லில் காஃபிரீன அர்தான், நரகவாதி நரகத்துக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து காட்டுவான். நரகத்தை கொண்டு வந்து காட்டுவானாம் அல்லாஹ். சூரா ஃபஜ்ர்லயும் அல்லாஹ் சொல்றான், வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், 70000 கவுத்தால நரகத்தை அல்லாஹ் கட்டுவான். 70000 கவுத். ஒரு கவுர, ஒரு கடிவாளத்தை 70000 மலக்குமார்கள் பிடிச்சி இழுத்து வருவாங்களாம். இழுத்து கொண்டு வரும்போது சமிஉ லஹா தகையுதன் வ ஸஃபீரா, நரகம் சத்தம் போடுமாம், கோஷம் எழுப்புமாம். அல்லாஹ் சொல்றான், தகாது தமையஸு மினல் கய்ம், கோவத்தால நரகம் துண்டு துண்டாக வெடிக்குமாம். சகோதரர்களே, இத பார்த்ததோடே ரத்தம் எல்லாம் தண்ணி ஆகிரும். அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் 7 தட்டுகளாக படைத்திருக்கிறான். இந்த கடைசி நேரம், இந்த ரமலானுடைய கடைசி காலம் இருக்கக்கூடிய நாட்களை சகோதரர்களே, இந்த நரகத்தை விட்டும் நாங்கள் எப்படி தப்பலாம், இதற்காக முயற்சி செய்யுங்கள், இதற்காக தயாராகுங்கள். போதும், இந்த உலகத்தில் விளையாடினது, ஹராம் ஹலால் பேணாம இருந்தது, ரத்த உறவு துண்டிச்சு வாழ்ந்தது, அமானியத்துக்கு மோசடி செஞ்சது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். நாங்க உண்மையா தௌபா செய்தா அல்லாஹ் எங்களை மன்னித்து ஏத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார். பயப்படணும் சகோதரர்களே, ஹஞ்சனும் 2 சஹாபாக்கள் வரலாறுல வருது. அழுது அழுது கண்கள்ல கோடு வந்துட்டான். ஒன்று ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அழுது அழுது கண்கள் 2லையும் கோடு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுது அழுது மௌத்தாகுவதற்கு முன்னால் கண் பார்வையும் இழந்து விட்டார்கள். கண் பார்வையே போயிடுச்சு. அவ்வளவு பயம் அல்லாஹ்ட. ஹஸரத் அலி தஹஜ்ஜுடைய நேரம், திராரத் இப்னு தம்ரத்தல் கினானி சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சர்வன்ட், என்ற எஜமான், என்ற எஜமான நான் பார்த்திருக்கிறேன். தஹஜ்ஜுடைய நேரம் விஷப்பாம்பு கொத்தினவன் எப்படி துடிப்பானோ அதை போல துடிப்பார். 10 நாள் நாங்க செஞ்ச அநியாயங்கள், அல்லாஹ்வுக்கு செய்த துரோகங்கள், நாங்க ஏமாத்தினது, நாங்க தொழுகையை வீணாக்கினது, அல்லாஹ்ட கடமையை வீணாக்கினது, இதெல்லாம் நினைச்சு அழுது தௌபா செய்யறதுக்கு ஆகப்பெரிய சந்தர்ப்பம். சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அளவே தேவையில்லை, அளவே தேவையில்லை. ஏன்? ஒரு மஜ்லிஸ்ல வச்சு, ஹதீஸ்ல வருது,
முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி எல்லாத்திலையும் வருது. ஒரு சஃபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மானு ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா வ ஸுபைரு ஃபில் ஜன்னா வ ஸஅதுன் ஃபில் ஜன்னா வ ஸஈதுன் ஃபில் ஜன்னா வ அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதத ஃபில் ஜன்னா. 10 பேரையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் சொர்க்கவாதி சொர்க்கவாதி. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமா தர்தா அன் தகூன மன்சிலதுக அமா தர்தா ஐயகூன மன்சிலுக முகாபில மன்சிலி. அலியே, சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஏண்ட மாளிகைக்கு முன்னாலே உனக்கு ஊடு கட்டி வைத்திருக்கிறார். அவர் தஹஜ்ஜுடைய நேரம் துடிப்பாராம், ஆஹின் ஆஹ், கைசேதமே கைசேதமே மின் கில்லத்தி ஸாத், என்னிடம் இருக்கக்கூடிய நல்லமல்கள் கொஞ்சமே. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருக்கிற நல்லமல் கொஞ்சமா? அப்ப எங்கள்கிட்ட என்ன நல்லமல் இருக்கு? எனக்கிட்ட என்ன நல்லமல், உங்கள்கிட்ட என்ன நல்லமல்? துடிக்க வேண்டியவங்க, பயப்பட வேண்டியவங்க, நடுங்க வேண்டியவங்க நாங்க, அவங்க இல்ல. நாங்க தான் பயப்படணும் சகோதரர்களே, நாங்க தான் அழணும், நாங்க தான் கண்ணீர் வடிக்கணும். ஒரு நாள் இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன்ல இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். நரகத்துடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ முஃமின்களே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய விறகு, அந்த நரகத்தை அல்லாஹ் பத்த வைக்கிறது மனுஷனையும் கல்லையும் போட்டுதான். இந்த ரெண்டும் தான் விறகு. அதை கேட்டதோட ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, அவருடைய பெயர் குறிப்பிடப்படல ரிவாயத்துல, அவருக்கு பயம் வந்துட்டு அழ ஆரம்பிச்சவர், வீட்டுக்குள்ள போனவர் வீட்டை விட்டு வெளியே வரல, அழுதழுதே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், எங்கே அந்த சஹாபி? சொன்னார்கள், நரகத்துடைய பயத்தால், நரகத்தை நினைத்து அவர் அழுதிருக்கிறார், வீட்டை விட்டு வெளியில வாராருல்ல, பயந்து வாடி வதங்கி போயிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனாங்க. தேடி போய் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர் அப்படியே கட்டி பிடிச்சி அழுது ஹோ என்று சத்தம் போட்டு மயங்கி அப்படியே கீழே விழுந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல் ஃபரக ஃபலத கபிதஹு, நரகத்துடைய பயத்தால் இவர் ஈரல் வெடிச்சு மௌத்தாகிட்டார். நரகத்துடைய பயத்தால் ஈரல் வெடிச்சு. எங்களுக்கு கண்ணால தண்ணியே வருது, அவ்வளோ கல்லாகி போயிருக்குது கல்புகள் எல்லாம். பயப்பட வேண்டியவங்க நாங்க சகோதரர்களே. அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லிட்டான், வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி. ஆனா நாங்க சொர்க்கமா நரகமா நிச்சயம் இல்லாதவர்கள் சகோதரர்களே. எங்கட ஆயுள்ள பெரும் பகுதி முடிஞ்சு மீதமான உள்ளது எவ்வளவு நாள்னு தெரியாது. எங்களுக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் எவ்வளவுன்னு தெரியாது. ஆகையால் இரக்கமுள்ள ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்திலே என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறான், என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறான். பெரிய நியத்துகளை வைங்க, தீனுக்காக முயற்சி செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக ஒதுங்குங்க, துனியாவை மட்டும் நோக்கமாக ஆக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எழுதப்பட்டதை நிச்சயமாக தருவான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆகிரத்துக்கு முயற்சி செய்யுங்க சகோதரர்களே, மறுமைக்கு முயற்சி செய்யுங்க. நான் சொன்னனே மஹ்ஷர், அதை கொஞ்சம் யோசிங்க, சிராத்தை கொஞ்சம் யோசிங்க, அமானிதத்தை யோசிங்க. உலகத்தில தப்பலாம், அங்கே தப்பேலா சகோதரர்களே. பெர்ஃபெக்டாக வாழுங்க உலகத்துல. நாங்க எப்படி இன்பமாக சந்தோஷமாக இந்த கடைசி பக்த ஹயாத்தாக்குறதுக்கு இந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ, இதை போல நாங்க எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்றாக இருக்கோம். இதான் நோக்கம் சகோதரர்கள். இந்த பயாண்ட நோக்கமும் இதான், இந்த தராவீஹுடைய நோக்கமும் இதான், கியாமுல் லைலுடைய நோக்கமும் இதான், ரமலானுடைய நோக்கமும் இதான். மற்ற எல்லாம் தேவைகள். எங்கட நோக்கம் சொர்க்கம், நோக்கம் சொர்க்கம். எவ்வளவு முஹப்பத்துக்குரியவர்கள். எந்த ஒரு துனியாவுடைய
நோக்கமும் இல்லாம தீனுங்கிற ஒரே அடிப்படையில மிச்ச முகப்பத்தானவங்க இந்த சஃபையில இருக்கிறீங்க. நான் ஆசைப்படுறது எனக்கு எப்படி சொர்க்கம் ஆசையோ, நான் எப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும்னு ஆசையோ, நாங்க எப்படி மதீனால மௌத்தாகணும்னு ஆசையோ, எப்படி நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்களால லட்சக்கணக்கான காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசையோ, எங்களால எத்தனையோ மதாரிசுகள் எத்தனையோ மஸ்ஜிதுகள் உருவாகணும் என்ற ஆசையோ, இதே ஆசைதான் உங்களை கொண்டும் நடக்கணும்ங்கிறது. இப்படி ஆசைப்படுங்க, நியத்துகளை வைங்க, முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹ்வுக்காக எடுத்து வைங்க. யாரோட முகப்பத்தாகிறதா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு ரூபா கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு விருந்து போறதாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுடைய இமாம்களை கவனிக்கிறதா இருந்தாலும் சரி, நியத்து வைங்க, இது அல்லாஹ் எனக்கு பொருந்திக் கொள்ளும். இப்படி வாழ்ந்து பாருங்க. உங்களோட கவலைய ஆகிரத்துடைய கவலையாக ஆக்கி பாருங்க, தீண்ட கவலையாக ஆக்கி பாருங்க. அல்லாஹ் உங்களோட துனியாட முழு காரியத்தையும் பொறுப்படுப்பான். ஆகையால் நேரங்களை காலங்களை பூர்த்தியாக பிரயோசனமாக கழிப்போம். இருக்கக்கூடிய இந்த கடைசி 10 இரவுகள்ல தூங்கிடாம முழுமையாக ஹயாத்தாக்குவோம். நின்று தொலையலாதா பிரச்சனை இல்ல, ஏலாதவங்க வயசாளிகள் இருந்து சரி இந்த இரவு ஹயாத்தாக்குங்க. குர்ஆன்கள்ல திலாவத்துல அதிகமாக தொழுங்க. சஹர் நேரம் வரைக்கும் சுஜூதுல இருங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருது ஹயாத்து சஹாபாலையும். இஷாவுக்கு பின்னால் மரத்திலே மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் வந்து தக்பீர கட்டினா ஒரு ரக்காத்துல ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு ரக்காத்துல ஒரு குர்ஆன். முழு ரமலான்லையும் நாங்க ஒரு குர்ஆன் முடிச்சாலே பெரிய விஷயம். குர்ஆனுக்கு டைம் கொடுப்படுது இல்லையே. வாலிபர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் இதுக்குள்ள நினைக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கணும், என்னையும் உங்களையும் முறையா பயன்படுத்துங்க. இதுக்குள்ளதான் நரகமும் போகலாம். அந்த காலம் இருந்தது, பாவத்துக்கு தேடி போற காலம். இந்த காலம் அப்படி அல்ல. எந்த நேரமும் ஹராத்திலையும் எந்த நேரமும் ஆகாத பார்வைகள்லையும் இதுகள்ல நேரத்தை காலத்தை கொடுத்துறாதீங்க. இந்த ரமலான் மாசத்திலேயாவது தௌபா செய்யுங்க. தேவையில்லாத எப்புகளை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நரகம் போறதுக்குரிய ஆகப்பெரிய வசாயில்கள், காரணிகள், துணை சாதனங்கள் இந்த போனுக்குள்ள யஹூதி வச்சிருக்கிறார். குர்ஆனை விட்டும் தூரமாக்கிரும், ஈமான விட்டும் தூரமாக்கிரும். ராவு 2 மணி 3 மணி வரைக்கும் அது என்ன உர்ராண்டு கத்தும் வரைக்கும், அது மௌத்தாகும் வரைக்கும் அதை பாவிச்சுட்டு தான் இவர் தூங்குறார். சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. இந்த போன் மூலமாக அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் எங்களுக்கு இல்லாம போகுதா? ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆகையால் நீண்ட நேரம் நாம் பேசல. முக்கியமான காலங்கள், பெருமதியான காலங்கள். நீங்க வீட்டுக்கு போகணும், வரணும், தொழுகைக்கு ரெடியாகணும். ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, சொல்லப்பட்ட விஷயங்களை காதால கேட்டு உற்றாம கொஞ்சம் கல்வி கடுங்க. இந்த கடைசி 10 இதுக்கு பின்னால் ஒரு ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா தெரியாது. பேசக்கூடிய நான் இதுக்கு பின்னால இந்த மஸ்ஜிதுக்கு வருவோனா இல்லையா தெரியாது. கேட்கக்கூடிய நீங்க எனக்கு பின்னால சந்திப்பீங்களா இல்லையா தெரியாது. எல்லாருக்கும் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு நியத்து வைங்க, இந்த நிமிஷம் நியத்து வைங்க, இதுக்கு பின்னால் ஏண்ட லைஃப் ஒன்லி ஃபார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நாங்க தக்பீர கட்டி அல்லாஹ்க்கு கொடுக்கிற வாக்கு அர்த்தம் தெரியாட்டியும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சொல்றேன், இன்ன ஸலாத்தி வ நுசுகி, ஏண்ட தொழுகை, ஏண்ட வணக்கம், வ மஹ்யாய, ஏண்ட வாழ்வு, வ மமாத்தி, ஏண்ட சாவு, லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற வாக்கு இதை உண்மைப்படுத்துங்க. அல்லாஹ் உங்களை வாழ வைப்பார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கக்கூடிய காலங்களை நேரங்களை அவனுக்கு பொருத்தமாக பயன்படுத்தி அவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த கடைசி காலத்தில் லைலத்துல் கத்ரை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்கட முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவாயாக. ஓண்ட அன்பு எங்கட கல்வில தருவாயாக. கியாமத்துடைய நாளையில உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, உனக்கு நெருக்கமான சொர்க்கத்தில் எங்களை வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை தருவாயாக. நரக விடுதலையுடைய காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ், இந்த நரக விடுதலையை எங்களுக்கு தந்துருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களால செஞ்ச பாவத்தால எங்களை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். எங்களை கொண்டு தீன ஹயாத்தாக்குவாயாக, எங்களை கொண்டு மார்க்கத்தை ஹயாத்தாக்குவாயாக, எங்களை கொண்டு மஸ்ஜிதுகளை மதாரிசுகளை உருவாக்குவாயாக, எங்களை கொண்டு ஏழைகளை வாழ வைப்பாயாக, எங்களை கொண்டு நல்லவர்களை உருவாக்குவாயாக, எங்களோட பரம்பரையை தீனுக்காக கபூல் செய்வாயா. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயா, இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயா, இந்த பயானுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் கபூல் செய்வாயா, இந்த மஸ்ஜிதுடைய இமாம்களை கபூல் செய்வாயா, நிர்வாகங்களை கபூல் செய்வாயா, இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை கபூல் செய்வாயாக. எல்லாருடைய துனியாவுடைய ஆகிரத்துடைய அத்துணை ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள், அந்த கடைசி நாளை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமாக மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரௌதா ஷரீஃபிலே சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.